எதுக்குடி சிரிக்கிற? என்ன உன்னை பார்த்தா அழறதா சிரிக்கிறதான்னு கூட எனக்கு தெரியல. அவர் உன்னை லவ் பண்றதா இன்னும் நம்பிட்டு சந்தோஷமா சிரிக்கிற பாரு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இது எல்லாமே உன் கற்பனைடி. எதடி கற்பனை? நேத்து பவித்ரா வீட்ல நான் நெருப்புல மாட்டிக்கிட்டப்போ எப்படி துடிச்சு போய் என்ன வந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினாரு. அதெல்லாம் கற்பனையா? அது அவங்க அம்மா பயந்து போய் கத்துனாங்க. உன் கழுத்துல தாலி கட்டின கடமைக்காக ஓடி வந்து காப்பாத்தினாரு. இதெல்லாம் ஒரு மனிதாபிமானம். அத நான் தப்பா சொல்லல. ஆனா அந்த மனிதாபிமானம் மத்தவங்களுக்கு இல்லையே. உனக்கே இல்ல? இல்ல கண்மணி. நெருப்புனா எல்லாருக்குமே உயிர் பயம் தான் இருக்கும். அத நானும் தப்பா சொல்லல. ஆனா பிடிக்காத நான் நெருப்புக்குள்ள மாட்டிட்டா மத்தவங்க மாதிரி எதுவும் செய்ய முடியாம பயந்து போய் அவர் வெளியவே நின்றுக்கலாம்ல. செத்தா சாகட்டோன்னு அப்படியே வேடிக்கை பாத்துருக்கலாம்ல. எதுக்கு தான் உயிரை பணிய வச்சு நெருப்புக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போய் காப்பாத்தணும்? நீ கேட்டல, இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஏன் அப்படியே நிக்கிற? இல்ல வேண்டாம் விட்டு. உன் கேள்விக்கு நீயே பதில் வச்சிருக்க. அது நிஜம் இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு அது புரியல. இல்ல பரவாயில்ல, அப்ப எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. வேஸ்ட் கண்மணி. நான் என்ன சொல்லி புரிய வச்சாலும் எப்படியோ அதை நீ ஏத்துக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசணும்? என்ன கோச்சிட்டியா? இப்போ என்ன அவருக்கு என் மேல சுத்தமா அன்பே இல்லங்கறதானே உன்னோட சந்தேகம்? அதனால தானே அவர் லவ் பண்றதா சொன்னாரான்னு அவ்வளவு புடிப்பா கேக்குறேன். இது வரைக்கும் அப்படி சொல்லலதான். ஆனா கூடிய சீக்கிரமே அதையும் சொல்லிடுவார். அப்படி அவரு சொல்லிட்டா ஒத்துக்கிறத தவிர உனக்கு வர வழியே இல்லல்ல. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்லயே உன் சந்தேகம் தீந்துரும். அவர் என்கிட்ட வந்து ஆசையா ஐ லவ் யூன்னு சொல்லதான் போறாரு. நானும் அதை சந்தோஷமா உன்கிட்ட வந்து சொல்லதான் போறேன். சேலஞ்ச் பண்றேன்னு நினைக்காத. இப்போ உனக்கு இது சிரிப்பாதான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப நாள் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்ப வேணாலும் நடக்கும் எனக்காக.